चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। 16/1/1982 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி. சான் பிரான்சிஸ்கோ குரூப்புடன் சந்திப்பு. அனைத்து பிரம்மா குமார் மற்றும் குமாரிகளின் விசேஷ கடமை எது? பிரம்மா பாபாவின் விசேஷ காரியமாக என்ன இருந்தது? புதிய உலக ஸ்தாபனைதான் பிரம்மாவின் காரியமாக இருந்தது. எனவே பிரம்மா குமார் மற்றும் குமாரிகளின் விசேஷமான காரியமாக என்ன ஆனது? ஸ்தாபனையின் காரியத்தில் சகயோகியாக இருப்பது. எனவே எப்படி அமெரிக்காவில் விநாசம் செய்பவர்களின் விநாசத்தின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதே போல ஸ்தாபனைக்கு பொறுப்பாளரான குழந்தைகளின் வேகமும் தீவிரமாக இருக்கின்றதா? அவர்களோ மிக வேகத்துடன் விநாசம் செய்வதற்காக தயாராகி இருக்கிறார்கள். அதே போல நீங்கள் அனைவரும் ஸ்தாபனையின் காரியத்தில் இவ்வளவு எவரடியாக அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? அவளுடைய வேகம் அதிகமா அல்லது உங்களுடையது அதிகமா? அவர்கள் 15 வினாடிகளில் விநாசம் செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் ஒரு வினாடியில் தயாரா? என்ன வேகமாக இருக்கின்றது? ஒரு நொடியில் ஸ்தாபனையின் காரியம் என்றால் ஒரு நொடியில் திருஷ்டி கொடுத்தீர்கள் மற்றும் உலகம் உருவாகிவிட்டது என்ற அந்த மாறி வேகம் இருக்கிறதா? எனவே ஸ்தாபனைக்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு நம்முடைய வேகம் விநாசம் செய்பவர்களின் வேகத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய உலகத்தின் விநாசத்தின் தொடர்பு புதிய உலகத்தின் ஸ்தாபனையினுடன் இருக்கிறது. முதலில் ஸ்தாபனையாக வேண்டுமா அல்லது விநாசமா? ஸ்தாபனையின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான விசேஷ ஆதாரம் எப்பொழுதும் தன்னை சக்திசாலியான நிலையில் வையுங்கள். ஞானம் நிறைந்தவரின் கூடவே சக்தி நிறைந்த நிலையில் வையுங்கள். ஞானம் நிறைந்ததன் கூடவே சக்தி நிறைந்த நிலையும் இணைந்திருக்கிறது என்றால் தான் ஸ்தாபனையின் காரியம் அதிவேகத்தில் நடக்கும். அப்படியானால் அதிவேகத்திற்கான ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஏற்படும்? அமெரிக்காவில் இருந்தா? அமெரிக்காவிலும் அநேக சேவை நிலையங்கள் இருக்கின்றன. எனவே நம்பர் 1ல நாம் தான் செல்வோம் என்று அனைவரும் இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும். எனவே உங்களுடைய சேவை நிலையம் மூலமா முதலில் ஆத்மீக குண்டு செல்லும் இல்லையா? அதன் மூலம் என்ன ஆகும்? அனைவரும் தந்தையின் அறிமுகத்தை தெரிந்து கொள்வார்கள். எப்படி அந்த குண்டு மூலம் விநாசம் ஏற்படுகிறது தான் இல்லையா? இந்த ஆத்மீக குண்டு மூலம் இருளின் விநாசமாகிவிடும். எனவே இந்த குண்டை வீசுவதற்கான முறை எது? அந்த அரசாங்கமும் இந்த மாதிரி ஒத்திகை நடக்கும் என்று தேதியை அறிவிக்கின்றார்கள் இல்லையா? உங்களுடைய ஒத்திகைக்கான நாள் எப்பொழுது இருக்கும்? நல்லது. வரதானம். பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் வழங்கும் மற்றும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகுங்கள். பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை தன்னுடையவராகிவிட்டார் என்ற இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உலகத்தினரோ பகவானின் ஒரு நொடியின் காட்சி கிடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் எப்பொழுதும் அவருடைய கண்களில் நிரம்பி இருக்கின்றீர்கள். இதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்வது. பாக்கியம் உங்களுடைய ஆஸ்தி. முழு கல்பத்திலும் இந்த மாதிரியான பாக்கியம் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. எனவே பாக்கியத்தை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். அதிகரிப்பதற்கான வழி அனைவருக்கும் கொடுப்பது. எந்தளவு மற்றவர்களுக்கு கொடுப்பீர்களோ அந்தளவு பாக்கியவானாக ஆக்குவீர்களோ அந்தளவு பாக்கியம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன். தடையற்ற மற்றும் ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் ஒருமுகப்பட்ட நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.
तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।